ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் டூ அப்படிங்கிறதான வேர்டு பயன்படுத்தி நம்ம கேட்கக்கூடிய நிறைய கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். டூ அப்படின்னா செய் அப்படின்னு தமிழில் அர்த்தம். ஆனால் நிறைய கேள்விகளுக்கு நம்ம டூ பயன்படுத்தி தான் நம்ம ஒரு கேள்வி நாம் கேட்கணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நிறைய தமிழ் கேள்வி வாக்கியங்களை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, உனக்கு அவளை தெரியுமா? உனக்கு அவளை தெரியுமா? இந்த கேள்வியை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டு யூ நோ ஹர்? டு யூ நோ ஹர்? உனக்கு அவளை தெரியுமா? நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு பனி பிடிக்குமா? உங்களுக்கு பனி பிடிக்குமா? நிறைய பேருக்கு ஸ்னோ ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ ஆனால் உங்களுக்கு பனி பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியாக நம்ம கேட்கணும் அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்களுக்கு பனி பிடிக்குமா? டு யூ லைக் ஸ்னோ? டு யூ லைக் ஸ்னோ? உங்களுக்கு பனி பிடிக்குமா? நெக்ஸ்ட் ஒன், இவரை உங்களுக்கு தெரியுமா? இவரை உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்வியை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டு யூ நோ ஹிம்? டு யூ நோ ஹிம்? உங்களுக்கு இவரை தெரியுமா? நெக்ஸ்ட் ஒன், அதை நீங்களே செய்யுங்கள். அதை நீங்களே செய்யுங்கள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அதை நீங்களே செய்யுங்கள். டு இட் பை யுவர் செல்ஃப். டு இட் பை யுவர் செல்ஃப். அதை நீங்களே செய்யுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உங்களிடம் கார் இருக்கிறதா? உங்களிடம் கார் இருக்கிறதா? இந்த கேள்வி நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்களிடம் கார் இருக்கிறதா? டு யூ ஹாவ் அ கார்? டு யூ ஹாவ் அ கார்? உங்களிடம் கார் இருக்கிறதா? நெக்ஸ்ட் ஒன், உங்களிடம் செல்லப்பிராணி இருக்கிறதா? உங்களிடம் செல்லப்பிராணி இருக்கிறதா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, டு யூ ஹாவ் அ பெட்? டு யூ ஹாவ் அ பெட்? பெட் அப்படின்னா செல்லப்பிராணி அப்படின்னு அர்த்தம். உங்களிடம் செல்லப்பிராணி இருக்கிறதா? இதை நம்ம இங்கிலீஷில் டு யூ ஹாவ் அ பெட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு இசை பிடிக்குமா? உங்களுக்கு இசை பிடிக்குமா? நிறைய பேருக்கு மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு இசை பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்குறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டு யூ லைக் மியூசிக்? டு யூ லைக் மியூசிக்? உங்களுக்கு இசை பிடிக்குமா? நெக்ஸ்ட் ஒன், பணம் வேண்டுமா? பணம் வேண்டுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? பணம் வேண்டுமா? டு யூ வாண்ட் மணி? டு யூ வாண்ட் மணி? பணம் வேண்டுமா? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் காஃபி குடிக்கிறீர்களா? நீங்கள் காஃபி குடிக்கிறீர்களா? நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருந்தால் நம்ம கேட்போம், நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா, இல்லை டீ குடிக்கிறீங்களா, அந்த மாதிரியெல்லாம் கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டு யூ ட்ரிங்க் காஃபி? டு யூ ட்ரிங்க் காஃபி? நீங்கள் காஃபி குடிக்கிறீர்களா? நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு சமையல் பிடிக்குமா? உங்களுக்கு சமையல் பிடிக்குமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? உங்களுக்கு சமையல் பிடிக்குமா? டு யூ லைக் குக்கிங்? டு யூ லைக் குக்கிங்? உங்களுக்கு சமையல் பிடிக்குமா? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, do whatever you like. do whatever you like. நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உங்களிடம் பயணச்சீட்டு இருக்கிறதா? உங்களிடம் பயணச்சீட்டு இருக்கிறதா? இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? உங்களிடம் பயணச்சீட்டு இருக்கிறதா? டு யூ ஹாவ் அ டிக்கெட்? டு யூ ஹாவ் அ டிக்கெட்? உங்களிடம் பயணச்சீட்டு இருக்கிறதா? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா? நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஏதாவது கேட்கிறீர்களா? நீங்கள் ஏதாவது கேட்கிறீர்களா? நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா,
Do you hear something? Do you hear something? நீங்கள் ஏதாவது கேட்கிறீர்களா? நெக்ஸ்ட் ஒன். அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அவர் யார் தெரியுமா? Do you know who is he? Do you know who is he? அவர் யார் தெரியுமா? நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு பயணம் செய்வது பிடிக்குமா? உங்களுக்கு பயணம் செய்வது பிடிக்குமா? இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, Do you like a travel? Do you like a travel? உங்களுக்கு பயணம் செய்வது பிடிக்குமா? நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு இந்த புத்தகம் தேவையா? உங்களுக்கு இந்த புத்தகம் தேவையா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, Do you need this book? Do you need this book? உங்களுக்கு இந்த புத்தகம் தேவையா? நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு அந்த ஹோட்டல் தெரியுமா? உங்களுக்கு அந்த ஹோட்டல் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல் நேம் சொல்லி நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருந்தால் நம்ம கேட்போம், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, Do you know that hotel? Do you know that hotel? உங்களுக்கு அந்த ஹோட்டல் தெரியுமா? நெக்ஸ்ட் ஒன். காரணம் தெரியுமா? உங்களுக்கு காரணம் தெரியுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? காரணம் தெரியுமா? Do you know the reason? Do you know the reason? காரணம் தெரியுமா? நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா? நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம், உங்கள் கூட பிறந்தவங்க யார், எத்தனை பேர் அப்படின்லாம் நம்ம கேட்கும்போது, உங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, Do you have any brothers? Do you have any brothers? உங்களுக்கு சகோதரர்கள் யாராவது இருக்கிறார்களா? நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்களா? இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, Do you have many friends? Do you have many friends? உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்களா? நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு சிறந்த யோசனை உள்ளதா? உங்களுக்கு சிறந்த யோசனை உள்ளதா? நம்ம ஏதாவது காரியத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கேட்போம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம்ல. ஸோ உங்களுக்கு சிறந்த யோசனை இருக்கிறதா? இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, Do you have better idea? Do you have better idea? உங்களுக்கு சிறந்த யோசனை உள்ளதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டூ பயன்படுத்தி நம்ம டெய்லி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.